யாருக்கு தான் ட்ராவல் பண்ண பிடிக்காது இல்லையா? அண்ட் உங்களோட தோழியோட நீங்க ஒரு 2 நாள் ட்ரிப் போணும். அதுவும் போற இடம் வந்து ராமேஸ்வரம் மாரி ஒரு இடம் அப்டின்னா, நிச்சயமாக நமக்கு ஒரு பிளான் தேவைப்படுது இல்லையா? ஆ 2டே நாள் 48 ஹவர்ஸ். பட் 23 இடங்கள் வந்து போக முடியும். ப்ராப்பரா பிளான் பண்ணீங்கன்னா, நிச்சயமா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்க அத்தன பேருக்கும் கிடைக்கும். நாங்க போன எல்லா இடத்தை பத்தியும் இந்த பதிவுல வந்து குடுத்துருக்கேன். ஏதாவது பிளேஸஸ் நான் விட்டு போயிருந்ததுன்னா, ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து கைட் பண்ணுங்க. அண்ட் தனியா வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரிப் போணும். 2 நாள் தான் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப சேஃபா நிச்சயமாக போயிட்டு வரலாம். பட் ப்ராப்பர் பிளானிங் அண்ட் நம்ம ஸ்டேக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம ப்ராப்பரா பண்ணிட்டோம்னா, எவ்ரி ட்ரிப் இஸ் கோனா பி வெரி மெமரபிள். இந்த பதிவு உங்க எல்லாருக்காக. தாம்பரம் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் சாயங்காலம் 6 மணிக்கு தாம்பரத்துலேருந்து கிளம்புது. விடிகாத்தால 4 மணிக்கு வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் போய் சேருது. ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி அங்கேருந்து ஒரு 2 நிமிஷம் வாக் பண்ணோம்னா, த கோரல் ரெசிடென்சி அப்படிங்கிற ஹோட்டல் பிரிட்டி டீசென்ட் அண்ட் ரொம்ப சேஃபான ஒரு என்வாயன்மெண்ட்ல ஆன் ரோடு இருக்கு. அங்க போய் நாங்க செக் இன் பண்ணோம். சேஃப் டிராவல்ஸ் ராமநாதபுரம் அதில தான் 2 நாள் நாங்க கேப் வந்து புக் பண்ணி எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தோம். நமஸ்காரம், திஸ் இஸ் தீபிகா. இன்னைக்கு நான் வந்திருக்கிறது ஸ்ரீ ஆதி ஜெகநாத திருக்கோயில் திருப்புலானி, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. கார்த்தால முதல் கோயில் திருப்புலானி ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் கோயில். புல் என்றால் தர்பை இல்லை கருடா அப்படின்னு அர்த்தம். அதனால தான் இந்த இடத்துக்கு திருப்புலானி அப்படிங்கிற பேர். ராமர் தர்பை புல்லு மேலே 3 days and nights படுத்து தபஸ் பண்ணதா சொல்லப்படுது. பிஃபோர் கன்ஸ்ட்ரக்டிங் த ராமசேது. ராமர் வந்து ஹி டிட் நாட் ரஷ் இன் டு வார். அவர் ஃபர்ஸ்ட் அவரோட மைண்டை கான்கர் பண்ணாரு. அதனால தான் இங்கே உட்காந்து தபஸ் பண்ணியிருக்கார். திருப்புலானி நமக்கு என்ன ஞாபகப்படுத்துதுன்னா, சைலன்ஸுங்கிற விஷயம் இஸ் நாட் வீக்னஸ், ஸ்டில்னஸ் இஸ் ப்ரிப்பரேஷன், சரண்டர் பிரிங்ஸ் கிளாரிட்டி. இந்த 3 விஷயங்களை ஒரு தாத்பரியத்தை சொல்றதுக்காக தான் ஸ்ரீ ராமச்சந்திரர் இங்கே வந்து தபஸ் பண்ணதா சொல்லப்படுது. திருப்புலானிக்கு அடுத்தது சேது கரைக்கு நாங்கள் கிளம்பினோம். சமுத்திரம் சரணம் பிராப்பிய ராமோ தைரியேன திஷதிஹி சேதுர்பந்தः சதா ஸ்மிருத்யா பக்தானாம் பயஹாரக்கः. இது சேதுக்கரைக்கு உண்டான ஒரு சின்ன ஸ்லோகம். இங்கு தான் ஸ்ரீராமர் வானரப்படையோடவும் ஹனுமாரோடவும் உட்கார்ந்து கலந்து உரையாடின ஒரு இடம்னு சொல்லப்படுது. சேதுக்கரையை எப்படி கட்டுறது அப்படிங்கிற ஒரு மீட்டிங் அண்ட் டிஸ்கஷன் நடந்த இடமாக இந்த இடம் இருக்கு. இங்க இருக்கிற ஹனுமார் கோயில்ல கர்ப்பகிரகத்தில் இருக்கிற ஆஞ்சநேயரோட முகமே வித்தியாசமாக இருந்தது. உண்மையான ஒரு வானரத்தின் முகம் போல காட்சி கொடுத்துருக்கார் ஹனுமார். திஸ் இஸ் தீபிகா. சேதுக்கரைக்கு வந்திருக்கோம். ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம். அண்ட் இங்க வந்து எதிர்க்க வந்து அவ்வளோ பிரம்மாண்டமா நீங்க கடலை பார்க்கலாம். சேதுக்கரைக்கு அப்புறம் டைரக்டாக உத்தரகோசமங்கை கோயிலுக்கு நாங்கள் போனோம். நமஸ்காரம், திஸ் இஸ் தீபிகா. உத்தரகோசமங்கை வந்திருக்கோம். மங்களநாத சுவாமி மங்களேஸ்வரி தரிசனம் முடிச்சாச்சு. அண்ட் பார்வதிக்கு சிவன் வந்து வேதங்களின் உபதேசம் பண்ண இடம் இது. மௌன வியாக்கியாக பிரகாதிதாம் பரபிரம்ம தத்துவம் யுவானம் வதமூலம் ஸ்திதம் குரும் மார்கத நடராஜம் ஹிருதி தியாயாமி உத்தரகோசமங்கை நிவாசினம். உத்தரகோசமங்கை தரிசனம் முடிச்சுட்டு அங்கேருந்து ஆதி சுயம்பு வராகி கோயிலுக்கு நாங்கள் அடுத்தது கிளம்பினோம். நமஸ்காரம், திஸ் இஸ் தீபிகா. நான் இங்கே வந்திருக்கிறது வந்து சுயம்பு மகா வாராகி கோவில். உத்தரகோசமங்கை கோயிலேருந்து ஃபியூ மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. ரொம்ப பழமையான வராகி கோயில். அம்பாள் வெள்ளி கவசத்தில் ஜொலிச்சிட்டு இருக்கா. அடுத்தது வெட்டுடையான் காளி திருக்கோயில். திஸ் இஸ் தீபிகா. இப்போ நாங்கள் வந்திருக்கிறது ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோயில். வெட்டுடையான்யை மகாகாளியை கட்கஹஸ்தாயை நமோ நமஹ அதர்மநாசன்யை தேவியை பக்தரக்ஷாயை நமோ நமஹ. வேலு நாச்சியாரின் இஷ்ட தேவதை வெட்டுடையான் காளியை பார்த்துட்டு அங்கே இருந்து வேலு நாச்சியாரோட மெமோரியலுக்கு போகிறோம். திஸ் இஸ் தீபிகா. நாங்கள் இப்போ வந்திருக்கிறது வேலு நாச்சியாரோட மெமோரியலுக்கு வந்திருக்கோம். அண்ட் இங்கே நான் நிற்கிறது வந்து குயிலி அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர் பக்கத்தில் தான் நிற்கிறேன். அண்ட் குயிலி யார்? மறந்து போன ஒரு
ரொம்ப பெரிய ஒரு ஆழமான ஒரு வரலாறுன்னு சொல்லலாம். அதை பத்தி நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாம். தேசத்து மேல ஒரு இருக்கிற பற்று, அதற்கு ஒரு பெரிய உதாரணமா இந்த குயிலி வந்து திகழ்ந்திருக்காங்க. அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் பத்தி நம்ம பேசுறோம். அப்பவே இப்படி எம்பவர்டான உமன் தான் இருந்திருக்காங்க, வாழ்ந்து நமக்கு ஒரு வழிகாட்டியா இருந்திருக்காங்கங்கிறது நிறைய விஷயங்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து மறந்துட்டோம். ஸோ லெட்ஸ் நோ மோர் அபவுட் வேலு நாச்சியார் அண்ட் குயிலி. குயிலி ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் உமன் மார்ட்டியர்ஸ். பிரிட்டிஷர்ஸ் காலத்தில் தன்னோட உடம்பை வந்து எண்ணெயை பூசிக்கொண்டு பிரிட்டிஷர்ஸோட அம்யூனிஷன் டிப்போவை ஒரு செகண்டில் பிளாஸ்ட் பண்ணி வரலாற்றையே மாற்றிய ஒரு வீரத்தாய்ன்னு சொல்லலாம். அடுத்தது நாங்கள் போனது கண்ணாத்தாள் மாரியம்மன் கோயில். நாங்கள் போகும்போது நடை சாத்திட்டாங்க. பட் வெளியில் அதோட பிரகாரத்தையும் அந்த குளத்தையும் பார்த்து மெய்மறந்து நின்னோம். அடுத்தது நாங்கள் போனது காளையார் கோயில். 150 அடி உயரம் கோபுரத்தை அண்ணாந்து பார்த்து உள்ளே போகும்போது 3 சன்னதிகள், சோமநாதர், பவானி சுந்தரேஸ்வரர், வீர சோமநாதர். ஒரே கோயிலில் 3 கோபுரங்கள், 3 வித்தியாசமான லிங்கங்கள். இங்கு இன்னொரு வரலாறும் சொல்லப்படுது. காளி தேவி சண்டாசுரனை வதம் பண்ணுறதுக்காக காளீஸ்வர லிங்கத்தை வணங்கினதாகவும் அண்ட் சப்த மாதர்கள் அவளுக்கு துணையாக நின்று அந்த போரில் ஜெயித்ததாகவும் சொல்லப்படுது. அதனால் இந்த ஊருக்கு காளிபுரம்னு ஒரு பேரும் இருக்குது. அடுத்தது பெரிய மருதுவின் மெமோரியலுக்கு நாங்கள் போகிறோம். பெரிய மருது இந்த மெமோரியல் ஸ்டாண்ட்ஸ் ஆஸ் அ ட்ரிபியூட் டு bravery, leadership and sacrifice. அங்கிருந்து திருவாடானை கோயிலுக்குள்ளே போகும்போது சிவன் அக்னீஸ்வரராகவும் தேவி வந்து பிரத்யங்கரா தேவி இல்லை ஆனந்தவல்லி தேவி அம்பாள் அப்படிங்கிற பேரோட அங்கே காட்சி கொடுக்குறாங்க. ரொம்ப பழமையான ஒரு கோயில். பிரகாரத்தை சுற்றி வரத்துக்கே அவ்வளவு நேரம் ஆச்சு. அண்ட் ஈவினிங் இருட்டினதுனால அங்கே மங்களார்த்தி டைம் ரொம்ப ஒரு பிளிஸ்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் தான் நிச்சயமாக அந்த கோயிலில் இருந்தது. கார்த்திகை சோமவாரம் ஈவினிங் வந்து அபிஷேகமும் மங்களார்த்தியும் இந்த கோவிலில் பார்த்துட்டு அங்கேருந்து ஸ்னேகாவை பார்க்க நானும் நந்தினியும் போனோம். ஸ்னேகவல்லி தாயார் ரொம்ப அமைதியாக யாருமே இல்லாமல் சத்தம் இல்லாத ஒரு இடத்துல நாங்கள் வந்து போய் அம்பாளை தரிசிட்டு வந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் பாகம் பிரியாள் அம்பாள் அவளையும் பார்த்துட்டு வெயிலுகந்த விநாயகர் திருக்கோயில் முடிச்சுட்டு அன்னைக்கு ரெஸ்ட். அண்ட் அடுத்த நாள் கார்த்தால கேபில் ராமேஸ்வரம் கிளம்பிட்டோம். பாம்பன் பாலம் வழியாக வரும்போது எப்பேற்பட்ட ஒரு வியூங்கிறது வந்து வார்த்தையால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. பயம் கலந்த அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸாக இருந்தது. எனக்கு பர்சனலாக ரொம்ப பயமாக இருந்தது கடலை பார்க்கும்போது. பிகாஸ் ரொம்ப ஆக்ரோஷமாக மனுஷனை தள்ளக்கூடிய அளவுக்கு காற்று அடிச்சிட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். ஜஸ்ட் லிசன் டு த நாய்ஸ் ஆஃப் த வேவ்ஸ். இது எல்லாரும் வந்து ஒரு ஃப்ரெஷ் ஏர் அண்ட் பியூட்டிஃபுல் வியூ வந்து என்ஜாய் பண்ணணும். திஸ் இஸ் அமேசிங், திஸ் இஸ் மேஜிக்கல். இதுதான் வந்து புது பாம்பன் பாலம். அண்ட் திஸ் இஸ் த ஓல்டர் ஒன். திஸ் இஸ் மேஜிக்கல். நமஸ்காரம், திஸ் இஸ் தீபிகா. இன்னைக்கு நாங்கள் வந்து ராமேஸ்வரத்தின் எல்லை தெய்வம் ஸ்ரீ நம்புநாயகி அம்பாள் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த இடமே நீங்கள் பார்க்கலாம், அவ்வளோ நல்லா இருக்குது.
தனியாக அமைதியாக ஒரு இடத்துல வந்து காவல் காத்துட்டு உட்காந்துருக்கா. அண்ட் பாலாலயம் நடக்கிறதுனால இங்கே வந்து அம்பாள் இருக்கா. அவ்வளோ புன்சிரிப்போட சின்ன ஒரு பொண்ணு ஓடி விளையாடுற ஒரு ஃபீல் எவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு ஆச்சு. அண்ட் இங்கேருந்து உள்ளே போகும்போது முனீஸ்வரர் ஆலயமும் இருக்குது. இங்கே இருந்து கோதண்டராமர் கோவில். கோதண்டராமர் திருக்கோவில். இந்த புண்ணிய இடம் ராமபிரான் இலங்கை மன்னர் ராவணனை போரில் வென்று இலங்கையை கைப்பற்றிய பிறகு ராவணனின் தம்பி விபீஷணருக்கு இலங்கை மன்னராக முடிசூட்டிய இடம் ஆகும். So this is Kodandarama temple, the holy place where Lord Rama conducted Pattabhishekam of Vibhishana, brother of King Ravana, after the battle against Ravana. ஸோ இந்த கோவில் தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம். ஃபியூ ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ மேலே ஏறி போகணும். அண்ட் சுற்றிலும் உங்களுக்கு மார்க்கெட்ஸ் அண்ட் கடல் தான், எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு கடல் தான். கோதண்டராமரை பார்த்துட்டு அங்கேருந்து தனுஷ்கோடிக்கு போகிறோம். கூட்டம்னா கூட்டம், அவ்வளோ கூட்டம் தனுஷ்கோடியில். ஆனால் ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்னென்னா, ஃபுல்லாக இந்த சின்ன சின்ன வியாபாரிகள் நிறைய பேர் அங்கே வந்து நல்ல ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அங்கே கேஷ் எடுத்துகிட்டு போகணும். அங்கே வந்து சிக்னல் கிடையாது. ஸோ ஜிபே பண்ணி பொருட்களை வாங்கிக்கலான்னு எண்ணத்தோடு நம்ம போகக்கூடாது. நாங்கள் அந்த தப்பு செஞ்சோம். ஸோ வி குடன்ட் பை எனிதிங் இன் தனுஷ்கோடி. ஏன்னா கார் பார்க்கிங் எங்கேயோ இருந்துட்டு நாங்கள் வி ஹேட் டு வாக் பேக் அகேன். ஸோ அங்கே போனீங்கன்னா நிச்சயமாக கையில் கேஷ் எடுத்துகிட்டு போங்க. பட் இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அட் தனுஷ்கோடி. அடுத்தது ராமர் பாதம். ஸ்ரீராமர் பாதம் இருக்கிற இடம் இது. ஒரு சின்ன குன்றின் மேல் இந்த கோயில் இருக்குது. இதுக்கு பின்னாடி ஸ்டோரி வந்து ராமர் வந்து இங்கே நின்று ஸ்ட்ரெயிட்டாக இலங்கையை பார்த்ததாகவும் சீதை இருக்கிற டைரெக்ஷனை பார்த்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ இட்ஸ் ஆன் லிட்டில் மவுண்டன். ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு இடமா இருக்குது. வெறும் பாதம் மட்டும் இங்கே இருக்குது. சின்னதாக ராமரோட பாதம் இருக்குது. இருந்து நாங்கள் வந்து அப்துல் கலாமோட நினைவு இடத்துக்கு போனோம். அண்ட் 1964 ட்ராஜடி நடந்த அந்த ரிமைன்ஸ் ஆஃப் த சர்ச் அங்கே போனோம். அண்ட் விவேகானந்தரோட மெமோரியல் ஒன்று இருக்குது அதே இடத்துல, எல்லாமே பக்கத்தில் இருக்குது. அங்கே போயிட்டு அப்துல் கலாம் சரோட வீட்டுக்கும் போனோம். ஸோ இது வந்து எல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமியை போய் 22 தீர்த்தத்தில் குளிச்சுட்டு பர்வதவர்தினி தாயாரோட சோடச ஆரத்திகளை பார்த்து மெய் மறந்து எமோஷ்னல் ஆகி ரொம்ப மனசு நிறைஞ்சு போய் நாங்கள் வந்து அந்த கோயில் விட்டு வெளியில் வந்தோம். வந்து நல்லா வந்து ஒரு டின்னர் சாப்பிட்டுட்டு வி காட் பேக் டு த ரூம் அண்ட் ரெஸ்டட். அடுத்த நாள் வந்து கார்த்தால எதுவும் இல்லை, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு ஈவினிங் எங்களுக்கு ட்ரெயின் ராமேஸ்வரம் டு தாம்பரம். அடுத்த நாள் கார்த்தால